அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் கினியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால துல்ஹஜ் எனும் புனிதமான இந்த மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த மாதத்தில் உலக மக்கள் எல்லோரும், உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லோரும் உதூஹியா என்று சொல்லக்கூடிய குர்பானி எனும் அற்புதமான அமலில் நாம் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த சூழலில் சில சுன்னத்தான துஆக்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குர்பானி கொடுக்கும் முன் ஓதும் துஆக்களை குறித்தும், குர்பானி கொடுக்கும்போது என்ன துஆ ஓத வேண்டும் என்பதை குறித்தும், குர்பானி கொடுத்த பின் என்ன துஆ ஓத வேண்டும் என்பதை குறித்தும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குர்பானி கொடுக்கும் முன் ஓதும் துஆக்கள். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, குர்பானி கொடுக்கும் முன் நியத் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி நம்ம நியத் வைக்கணும்? யா அல்லாஹ், உனக்காக மட்டும்தான் குர்பானி கொடுக்கிறேன் என்கின்ற நியத் வேணும். ஏன்னா எந்த அமல் செஞ்சாலும் நம்மளுடைய நியத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் நமக்கு கூலி கொடுப்போம். அதனால யா அல்லாஹ், உனக்காக நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று முதலில் நியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லது என்று ஆரம்பிக்கக்கூடிய குர்ஆன் வசனத்தை நாம் ஓதுவது அழகான ஒரு வழிமுறையாகும். சுன்னத்தான ஒரு முஸ்தஹபான ஒரு வழிமுறையாகும். அதுல என்ன அப்படின்னு சொல்லும்போது 6:79 6:162 சூரா அன்ஆம்ல இருக்கக்கூடிய இந்த இரண்டு வசனமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய வசனம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை நம்ம ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய குர்பானியை கண்டிப்பாக கபூல் செய்து கொள்வான். அதனால இந்த வசனத்தை நம்ம ஓதிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் மூன்றாவது பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்ன ஹாதா மின்க வலக. அல்லாஹும்ம ஃபர்ஸ்ட் இதையும் ஓதலாம். அல்லாஹும்ம மின்க வலக்க என்று மோதலாம். அல்லது அல்லாஹும்ம இன்ன ஹாதா மின்க வலக்க அல்லாஹும்ம தகப்பல் மின்னி ஒ மின் ஆலி பைத்தி அப்படின்ட்டு ஓதிக்கொள்ளலாம். பாருங்க, அல்லாஹும்ம இன்ன ஹாதா மின்க வலக்க அல்லாஹும்ம தகப்பல் மின்னி. பொருள் பாருங்க, அல்லாஹுவே, நிச்சயமாக இது உன்னிடமிருந்து வந்தது, உனக்கே சொந்தமானது, என்னிடமிருந்தும் என் குடும்பத்தாரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்வாயாக, ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று விஷயத்தையும் குர்பானி கொடுக்கும் முன் ஓத வேண்டும். அதற்கப்புறம் குர்பானி ஆட்டை அறுக்கும் போது என்ன ஓத வேண்டும் என்று சொல்லும் பொழுது, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், இது ஒன்று சொன்னால் மட்டும் போதும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி கண்டிப்பாக இந்த துஆவை ஓதிதான் அறுக்க வேண்டும். இது சுன்னத்தான துஆ, சரிங்களா? அடுத்த பின்னாடி குர்பானி கொடுத்த பின் ஓதும் துஆ என்ன? இது குர்பானி ஆட்டை அறுக்கும் போது, இது குர்பானி கொடுத்த பின் ஓதும் துஆ என்ன அப்படிங்கிறத பாருங்க. அல்லாஹும்ம தகப்பல்ஹு மின்னி கமா தகப்பல்து மின் ஹபீபிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கலீலிக இப்ராஹீம் அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அற்புதமான பொருள். அரபு தெரியலனா தமிழ்ல கூட நம்ம ஓதலாம். யா அல்லாஹ், என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, உனது நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தும் உனது நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தும் ஏற்றுக்கொண்டது போன்று, ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை குர்பானி கொடுத்த பின் நாம இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய குர்பானியும் ஏற்றுக்கொள்வானாக, முழுமையாக கபூல் செய்து கொள்வானாக, அதனுடைய நன்மை